Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals இதுல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. 36th sum x plus 1 into x plus log x whole squared by x. Integrate பண்ண சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல இருக்க வேரியபிள் x. So with respect to x நாம integrate பண்ண போறோம். First step let I which is equal to integral x plus 1 into x plus log x whole squared by x dx அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? Then இங்க பாருங்க, இதுல வந்து x plus 1 by x இருக்கு இல்லையா, இத தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. எல்லாமே இன்டூல தான் இருக்கு. இப்போ x plus 1 into x plus log x whole square தான். சரி, அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா integral x plus 1 by x into x plus log x whole square dx அப்படின்னு எழுதிக்க போறோம். சரியா? இப்போ பாருங்க, அதாவது இந்த x வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல உள்ள xக்கும் சொந்தம் 1க்கும் சொந்தம். இந்த எக்ஸ்பிரஷன்ல ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, 1ன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே இந்த எக்ஸ் சொந்தம். ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க, இல்லைன்னா தப்பாயிரும் சம்மு. இன்டூ எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1 வந்துடும். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ தான் சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? புட் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் which is equal to t or t which is equal to x plus log x. ஓகேவா? இப்போ இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் with respect to x. இப்போ என்ன ஆகிடுங்க, dt by dxன்னு வந்துடும், which is equal to, இங்கே பாருங்க ஃபார்முலாஸு, we know that டிஃபரன்ஷியல் ஃபார்முலாஸ்லாம் சொல்லுங்க. d by dx of x which is equal to 1, d by dx of log x which is equal to 1 by x. ஓகேவா? ஓகே, இப்போ x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 வந்துடும், ப்ளஸ் லாக் x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 by x. ஓகேவா? இப்போ பாருங்க, dt which is equal to 1 plus 1 by x into இந்த dx சில போகும்போது into dx-ஆ போயிடும். கரெக்டா? இதுதான் நமக்கு ஐ இல்லையா? ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸுக்கு பதிலாக டி அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? அதே மாதிரி இங்கே டி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், டிடி அப்படின்னு எழுதணும். சரியா? அப்போ இது டி ஸ்கொயர்ட்னு ஆகிடும், இங்கே என்ன ஆகிடும், டிடி அப்படின்னு வந்துடும். புரியுதா? ப்ளஸ் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக டி, அப்போ டி ஸ்கொயர், இது டி போடுறோம், அப்போ டி ஸ்கொயர்னு வந்துடும். 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்க்கு பதிலாக என்ன போடுறோம், டிடி போடுறோம். சரியா? புரியுதா? இது இதுக்கு பதிலாக டிடி எழுதியிருக்கோம். ஓகேவா? இங்கே இன்டெக்ரலை மிஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இன்டெக்ரல் டி ஸ்கொயர் டிடி அப்படின்னு கிடைச்சிடுது. சரியா? இப்போ இதில் சொல்லுங்கள் இன்டெக்ரேஷன் ஃபார்முலா. we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்டா? இப்போ சொல்லுங்க, which is equal to x power n ஃபார்மில் இருக்குது. ஸோ t power 2 plus 1 by 2 plus 1 வந்துடும். கரெக்டா? plus c. இப்போ t அப்படின்றவங்க யார், இங்கே 2 plus 1 வந்து 3ன்னு வந்துடும். இப்போ டி கியூப் பை 3 ப்ளஸ் சின்னு கிடச்சிரும். இதை நமக்கு ஐ. டி யார், எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ். கரெக்டா? டி வந்து எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ்.
therefore I which is equal to tக்கு பதிலா என்ன எழுதுறோம் x plus log x whole cube tக்கு பதிலா x plus log x எழுதிட்டோம் by 3 plus c கிளியரா புரியுதா அது இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் எது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா